ஜீவிக்க, இன்னும் நாம் அவரை அறிந்து கொள்ள, அவருடைய பிரசன்னத்தை நாம் புரிந்து கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டும்படியாக நாம் யாவரும் உன்னதமான தேவனை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஸ்தோத்தரித்து அவருடைய நாமத்தை உயர்த்துவோம். ஹalleluya, praise the Lord. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். சதா காலங்களிலும் இருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். சர்வ வல்லமையுள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தேவாதி தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தாதி கர்த்தனே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். மகிமைக்கு பாத்திரரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எல்லாம் வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். 10,000களில் சிறந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். சாரோனின் ரோஜாவே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்மைகள் செய்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பரிகாரியான கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பரிசுத்தராகிய தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். 40வது நாள் மாலை பொழுதுக்காய் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த மாலை தியானத்தை கர்த்தர் தந்ததுக்காக ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எங்கள் சீர்கேடுகளை குணமாக்குகிறவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். குணமாக்கும் அன்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹalleluya, praise the Lord, praise the Lord, praise the Lord. நல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் பரிகாரியே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரம். தேங்க் யூ ஃபாதர். நன்றியோடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், ஆராதிக்கிறோம். தேங்க் யூ ஃபாதர். தொடர்ந்து கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்தவும் அவருடைய நாமம் மகிமைப்படவும் நாம் ஜெபிப்போம். கர்த்தாவே, எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோக தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட மாலை பொழுதுக்காக உம்மை நன்றியோடு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. காலையிலே கர்த்தாவே தெய்வீக ஆராதனைக்குள் கர்த்தாவே எங்களை நடத்தினேன் தகப்பனே. இந்த மாலை நேரத்தில் குளிர்ச்சியான இந்த காலகட்டத்தில் சிலுவை தியானத்துக்குள் மறுபடியுமாய் எங்களை சேர்த்தவரே உம்மை நன்றியோடு ஜெபிக்கிறோம் ஐயா. நீர் எங்கள் மேல் வைத்த இதோ அன்புக்காக ஸ்தோத்திரம் ஐயா. உடைய அன்பின் நிமித்தம் ராஜா, உடைய கிருபை நிமித்தம் ஆவியானவரே, உடைய இரக்கத்தின் நிமித்தம், உடைய தயவின் நிமித்தம் கத்தாவே, இந்த 40 நாள் அளவும் கத்தாவே மாலை நேரத்திலே 1 மணி நேர தியான பகுதியிலே எங்களை கொண்டு வந்து சேர்த்தவரே உம்மை நன்றியோடு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. கர்த்தாவே, இந்த நாளில கூட எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. இந்த ஆராதனைக்கு விரோதமாய் கர்த்தாவே, இந்த கூட்டங்களுக்கு விரோதமாய் எங்களுடைய பாவங்கள் தடையாய் இருக்குமானால் ஒரு விசை கர்த்தாவே, இன்னும் ஒரு முறை கர்த்தாவே, எங்கள் மீறுதல்களும் பாவங்களையும் கர்த்தாவே உம்முடைய இரத்தத்தினால் கழுவி சுத்திகரித்து எங்களை பரிசுத்தப்படுத்தும்படியாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த ஆராதனைக்கு விரோதமாய் கர்த்தாவே, இந்த கூட்டங்களுக்கு விரோதமாய் மறைந்து கிரியை செய்து கொண்டிருக்கின்ற எல்லா பொல்லாத ஆவிகளை கர்த்தாவே, இது அங்கும் இங்கு சுற்றி அலைந்து திரிகின்ற தீய சக்திகளை கர்த்தாவே, அந்தகார இருளை இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் கட்டி கடிந்து கொள்கிறோம் ஐயா. இந்த இடம் முழுவதும் என் தேவன் வாசமாய் இருக்கிறபடியால் இதற்குள் பிரவேசிக்க அந்த பொல்லா ஆவிகளுக்கு அதிகாரம் இல்லை கர்த்தாவே. இது தேவனுடைய சமூகம் கர்த்தாவே, உம்முடைய பிரசன்னம் கர்த்தாவே, உம்முடைய மகிமை இங்க இடத்துல நிறைந்து இருக்கிறபடியால் எந்த ஒரு தீய சக்திக்கும், எந்த ஒரு அந்நிய நுகத்துக்கும், அந்நிய கிரியைக்கும், அந்நிய அக்கினிக்கும் கர்த்தாவே இதற்குள் பிரவேசிக்க அது அதிகாரம் இல்லை. அது முற்றிலுமாக சங்கரித்தீர். அதற்காக நன்றி. என் தாசரை மறைத்து என் தேவ ஆவியானவரே நீங்க பேசுங்க கர்த்தாவே. இன்றைக்குரிய மன்னா என்ன ஏது என்பது நாங்கள் அறியோம் கர்த்தாவே. ஆவியானவரே, அந்த நேரத்தில் நீர் பேசுகிறபடியால் அந்த வார்த்தை பலமாய் உணவாய் எங்களுக்கு வந்து சேரட்டும் ஐயா. இனி நாள் இல்லை கர்த்தாவே, குறுகிய
ஆகிய நாளிலே நாங்கள் வந்து நிற்கிறோம் ஐயா. இன்னும் கர்த்தாவே, இன்னும் ராஜா ஆவியானவரே, விரல் விட்டு எண்ணக்கூடிய நாட்களிலே நாங்கள் இருக்கிறபடியால் இன்றைக்குரிய காரியத்தை நீர் தாமே பேசும்படியாய், உன்னத அபிஷேகத்தினால் அவரை நிரப்பும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தெய்வீக வசன வார்த்தைகள் புறப்பட்டு வர ஆவியானவரே, உம்முடைய கர்த்தாவே அபிஷேக தைலத்தினால் நீர் தாமே நிரப்பி ஆளுக செய்வீராக. நீ செய்தி நன்றி கர்த்தாவே. இதோ குணமாக்கும் அன்பை குறித்து நாங்கள் தொடர்ந்து கர்த்தாவே இதோ ராஜா தியானித்து கொண்டு வருகிறபடியால் இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் ஐயா. நேற்றைய தினத்திலே கூட ராஜா, நான் அவர்களுடைய சீர்கேட்டை குணமாக்குவேன் என்று சொன்னீரே கர்த்தாவே. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, இம்மைக்குரிய வாழ்க்கையிலே, தனிப்பட்ட வாழ்க்கையிலே இதோ எங்களோடு கூட இருக்கின்ற எல்லா பொல்லாத சீர்கேட்டுகளை கர்த்தாவே இன்னும் ஒரு முறை கர்த்தாவே நீர் தாமே திருப்பி உன் பக்கமாய் இழுத்து கொள்ளும்படியாய் நாங்கள் செவி கர்த்தாவே. என்னிடத்தில் திரும்புங்கள் என்று சொன்னீரே, நான் உன் சீர்கேட்டை குணமாக்குவேன் என்று சொன்னீங்களே கர்த்தாவே. உம்மிடத்தில் நாங்கள் வந்து நிற்கிறோம் கர்த்தாவே. எங்களுடைய சீர்கேட்டை குணமாக்கி அனுப்பும்படியாய் செபிக்கிறோம் ஐயா. நாங்கள் சீர்கேட்டு போனதுக்கு காரணம் கர்த்தாவே இதோ கர்த்தாவே உம்முடைய பாதையை விட்டு, உம்முடைய வழியை விட்டு ராஜா விலகி போனது இதோ உண்மை கர்த்தாவே, உண்மை ராஜா. ஒரு விஷயங்களை மன்னிங்க கர்த்தாவே. உலகம் முழுவதும் சீர்கட்டி இருந்த நிமித்தம் கர்த்தாவே, நோவா மாத்திரம் ஆவியானவரே இதோ பரிசுத்தமானாய், இதோ நீதிமானாய், அவன் உண்மையாய் வாழ்ந்தது நிமித்தம் அவன் குடும்பத்தை காப்பாற்றினேன் தகப்பனே. இந்த நாளிலே கூட ராஜா எங்க குடும்பத்தையும் எங்களையும் கர்த்தாவே திரு சபையாரும் காப்பாற்ற சீர்கேடுகளை குணமாக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். என் தேவன் செய்தி நன்றி ராஜா. மற்றவர்களை காரணம் காட்டி கர்த்தாவே நாங்கள் ஒளிந்து கொண்டது உண்டு கர்த்தாவே. சீர்கெட்டு போனதுக்கு காரணம் நாங்களே கர்த்தாவே. உலக சிற்றின்பங்களினாலும், லௌகிகத்தினாலும், மாமிச இச்சையினாலும், மாயினாலும் இதோ நாங்கள் சீர்கெட்டு போனது உண்மை. இன்னும் ஒரு முறை கர்த்தாவே, இன்னும் ஒரு முறை எங்களை கழுவி எங்கள் சீர்கெட்டை குணமாக்கும் கர்த்தாவே. இதோ ராஜா சீர்கெட்டவனாய் போன ஏசாவை போல நாங்கள் வாழாதபடிக்கு அவனை குறித்து நீ எச்சரிக்கா இரு என்று சொல்லியும் கூட வார்த்தைகள் வரும்போது நாங்கள் கேட்கலையே. மன்னிங்க கர்த்தாவே. சீர்கெட்டு போன கர்த்தாவே, அந்த ஸ்திரீ கர்த்தாவே அலைந்து திரிந்தாலே என்று சொன்னீரே கர்த்தாவே. திசை மாறி அலைந்தாள் கர்த்தாவே. காரணம் ராஜா, உமக்கு கொடுக்க வேண்டிய நேரம், ஆராதனைக்குரிய நேரம், ஜெபிக்கின்ற நேரம், வேதத்தை வாசிக்கின்ற நேரம் எல்லாவற்றையும் ராஜா எங்களுக்கு சொந்த நேரமாய் ஆக்கி கொண்டோமே ராஜா. எங்களுடைய சுயத்தை அதில் வெளிப்படுத்தி ராஜா உமக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தையும் காலத்தையும் வேலையிலும் மற்ற காரியத்தில் செலவழித்தது உண்டு. ஒரு விஷயம் எங்க சீர்கேட்டை குணமாக்கு கர்த்தாவே, குணமாக்கு கர்த்தாவே. ஆசா சங்கீதத்தில் சொன்னது போல கர்த்தாவே, இந்த திராட்சை செடியும் விசாரியுங்கள் என்று நாங்களே விசாரித்து காட்டு பன்றிகள் கர்த்தாவே எங்களை உழுது நாசப்படுத்தி போகாதபடிக்கு எங்கள் சீர்கெட்டை குணமாக்கு கர்த்தாவே. நாங்கள் வந்து நிற்கிறோம் கர்த்தாவே. சீர்கெட்டு வந்த எங்களை குணமாக்கி புதுப்பித்து புதிய பாத்திரமாய், புதிய மனுஷனாய், புதிய மனுஷியாய் எங்களை அனுப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். என் தேவன் செய்தி நன்றி நன்றி நன்றி. மீதி உள்ள நேரத்தை என் தேவ ஆவியானவரை நீங்க நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பரலோக தகப்பனே. ஆமென் ஆமென். கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டார். நிச்சயமாகவே இந்த மாலை வேளையில் அவர் நமக்கு நன்மை செய்தார், நம்மை நடத்தினார் என்ற நம்பிக்கையோடு கர்த்தராகிய தேவனை தொடர்ந்து நாம் துதித்து அவரை உயர்த்துவோம். என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே எனக்கு என்ன குறைவுண்டு நீ சொல் மனமே என்ற பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம். என் மீட்பர்
குறைவுண்டு நீ சொல் மனமே. கவலைகள் தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார், கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார். கவலைகள் தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார், கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார். பாவமன்னி பழிப்பார், பாக்கியம் கொடுப்பார். பாவமன்னி பழிப்பார், பாக்கியம் கொடுப்பார். பரமபதவியினுள் என்றென்னை எடுப்பார். என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே என்ன குறைவுண்டு நீ சொல் மனமே. என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே என்ன குறைவுண்டு நீ சொல் மனமே. பாவமோ மரணமோ நரகமோ பேயோ பயந்து நடுங்கிட ஜெயம் சிறந்தோய். பாவமோ மரணமோ நரகமோ பேயோ பயந்து நடுங்கிட ஜெயம் சிறந்தோய். சாபமே தீர்த்தோர் சர்க்குருநாதனே. சாபமே தீர்த்தோர் சர்க்குருநாதனே. சஞ்சலமினி என் நெஞ்சமே மகிழ்வாய். என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே என்ன குறைவுண்டு நீ சொல் மனமே. என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே என்னுயிர் மீட்கவே, என்னுயிர் மீட்கவே தன்னுயிர் கொடுத்தார். என்னோடு இருக்கவே எழுந்திருந்தார். என்னுயிர் மீட்கவே தன்னுயிர் கொடுத்தார். என்னோடு இருக்கவே எழுந்திருந்தார். விண்ணுலகு உயர்ந்தோர் உன்னதம் சிறந்தோர். விண்ணுலகு உயர்ந்தோர் உன்னதம் சிறந்தோர். மித்திரனே சுக பத்திரமருளும். என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே என்ன குறையுண்டு நீ சொல் மனமே. என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே என்ன குறையுண்டு நீ சொல் மனமே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். தொடர்ந்து நாம் ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்தை அப்படியே நாம் ஆராதிக்கலாம். தேங்க்யூ ஃபாதர். ஆம், நாம் அவர் சமூகத்தில் ஒரு மனதோடு அவரை தேடி துதிக்கும் போது சேஷமாக அவர் தம்முடைய அளவிட முடியாத பிரசன்னத்தை நம்மேல் வைக்கிறார். இன்றைக்கு இந்த 40ஆம் நாள் மாலை பொழுதில் அவர் சமூகத்தில் தேடுகிற ஒவ்வொருடைய இருதயத்தையும் தேவன் மகிழ பண்ணுவார். தோல்விகளை ஜெயமாய் மாற்றும் கர்த்தர் நம் நடுவில் எழுந்தருளி நம்மை ஆசீர்வதிக்கிறார். தேங்க்யூ லார்ட். அவருடைய குணமாக்கும் அன்பு, இட் ஹீல்ஸ் த broken heart. குணமாக்கும் அன்பு உடைந்த இருதயங்களை குணமாக்குகிறது, வியாதிகளை குணமாக்குகிறது, சீர்கேடுகளை குணமாக்குகிறது. தேங்க்யூ ஃபாதர். அருள்நாதர் நாமமதில் ஒரு மனமாய் உருகி தொழுகின்ற
தொழுகின்ற நேரமெல்லாம் எழுந்திடுவார் அருகில். தொழுகின்ற நேரம் எல்லாம் அவர் எழுந்திடுவார், நம் அருகில் அமர்ந்திடுவார், நம் நடுவில் உலாவிடுவார். அருள்நாதரை பாடி அவரை நாம் உயர்த்துவோம், அவருடைய அன்பிலே மகிழ்வோம். இதயம் நொறுங்கினோரின் ஆதரவு அவரே, கதறல்கள் கேட்டிடுவார், பதறாமல் அணைத்திடுவார். அருள்நாதர் நாமமதில் ஒரு மனமாய் உருகி தொழுகின்ற நேரமெல்லாம் எழுந்திடுவான் நாம் தொழுகின்ற நேரமெல்லாம் எழுந்திடுவான் நடுவில். இதயம் நொறுங்கினோரின் ஆதரவும் அவரே, இதயம் நொறுங்கினோரின் ஆதரவும் அவரே, கதறல்கள் கேட்டிடுவார், பதறாமல் அணைத்திடுவார். கதறல்கள் கேட்டிடுவார், பதறாமல் அணைத்திடுவார். எல்லாரும் சொல்லுவோமா? அருள்நாதர் நாமமதே ஒரு மனமாய் உருகி தொழுகின்ற நேரமெல்லாம் எழுந்திடுவார் நடுவில். நாம் தொழுகின்ற நேரமெல்லாம் எழுந்திடுவார் நடுவில். நோயினால் நொந்தவரை தாயன்பால் அணைப்பவர், மனம் நொந்தவரானாலும் நோயினால் நொந்தவரானாலும் கைவிடப்பட்டவரானாலும் பல சூழ்நிலைகளினால் நிராகரிக்கப்பட்டவரானாலும் ஆம், அவரே குணமாக்குகிறவர், அவரே பரிகாரி. அந்த பரிகாரி நம் பட்சத்தில் இருப்பார், அந்த பரிகாரி உன் பட்சத்தில் இருப்பார், உன் அருகில் இருப்பார். உன் சூழ்நிலைகளை மாற்றுவதற்கு உண்மையுள்ளவர். எபிரேயர் 10:23 சொல்லுகிறதே, வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். நானே பரிகாரி என்று சொன்னாரே, உன்னை எப்படி அவர் மறப்பார்? உன்னை எப்படி அவர் கைவிடுவார்? நோயினால் நொந்தவரை தாயன்பால் அணைப்பவரே, நோயினால் நொந்தவரை தாயன்பால் அணைப்பவரே, பரிகாரி நானே என்பார், பட்சமாய் தாங்கிடுவார்.
பரிகாரி நானே என்பார், பட்சமாய் தாங்கிடுவார். அருள்நாத நாமமதில் ஒரு மனமாய் தொழுகின்ற நேரமெல்லாம் எழுந்திடுவார். எல்லாரும் சேர்த்து சொல்லுவோமா? அருள்நாத நாமமதில் ஒரு மனமாய் உருகி தொழுகின்ற நேரமெல்லாம் எழுந்திடுவார் நடுவில். நாம் தொழுகின்ற நேரமெல்லாம் எழுந்திடுவார் நடுவில். மாயையில் மயங்கி வாழ்க்கை கெட்டு போனவர்கள் இஸ்ராயேல் ஜனங்கள் வழிமாறி நடந்தார்கள். அவர்கள் சீர்கெட்டு போனார்கள். கர்த்தர் தீர்க்கன் மூலமாய், எரேமியா என்கிற தீர்க்கன் மூலமாய் இஸ்ராயேல் ஜனங்களோடு பேசினார். சீர்கெட்ட பிள்ளைகளே, விழுந்து போன என் ஜனமே, வா, என்னிடம் திரும்பு. நான் உன் சீர்கேடுகளை குணமாக்குகிறேன், உன் வீழ்ச்சிகளை நான் குணமாக்குகிறேன். என்னிடம் நீ திரும்புவாயானால், நீ எந்த நிலையில் இருந்தால் நான் உன்னை மீட்டெடுப்பேன். வெளிவர முடியாத அகல பாதாளத்துக்குள் நீ இருந்தால் என்னை நோக்கி நீ கூப்பிடுவாயானால், என்னை நோக்கி நீ முறையிடுவாயானால், என்னை நோக்கி நீ கதறுவாயானால், சத்தம் விடுவாயானால், என் ஆணிகள் கட்டாவப்பட்ட கரத்தை உனக்கு நேராய் நீட்டி அந்த பாதாள இருளில் இருந்து நான் உன்னை மீட்பேன் என்று சொன்னேன். ஆம் பிரியமானவர்களே, எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அல்லது உன் குடும்பத்தில் யாவர் எந்த சூழ்நிலையில் விழுந்து கிடந்தாலும் சரி, அவர்களுக்காக நீ மன்றாடும் போது அந்த மன்றாட்டை தேவன் புறம்பே தள்ளுவதில்லை. அவர்களுக்காக நீ வேண்டும் போது அந்த வேண்டுதலை தேவன் புறம்பே தள்ளுவதில்லை. மாயையில் மயங்கினோரை தயை தந்து மாற்றும் தேவன், சீர்கேட்டை குணமாக்கும் தேவன். அவர் குணமாக்கும் அன்பு இந்த 40வது நாள் மாலை வேளையில் நம் நடுவில் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. குணமாக்கும் அன்பு நம் மத்தியில் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. அது உன்னை மாத்திரமல்ல, நீ யாருக்காக வேண்டிக் கொண்டிருக்கிறாய் அவர்களையும் குணமாக்கும்படி அது வல்லமையுடையதாகிறது. நம்பிக்கையோடு அவரை பார்ப்போம். மாயையில் மயங்கினோரை தயை தந்து மாற்றுவாரே. மாயையில் மயங்கினோரை தயை தந்து மாற்றுவாரே. தூயாவிடுவார், தூய்மையாய் மாற்றிடுவார். தூயாவி ஈந்திடுவார், தூய்மையாய் மாற்றிடுவார். அருள்நாதர் நாமமதில் ஒரு மனமாய் உருகி தொழுகின்ற நேரமெல்லாம் எழுந்திடுவார் நடுவில். நாம் தொழுகின்ற நேரமெல்லாம் எழுந்திடுவார் நடுவில்.
ஆதரவும் அவரே. இதயம் நொறுங்கினோரின் ஆதரவும் அவரே. கதறல்கள் கேட்டிடு. உன்னுடைய கதறல்களை அவர் கவனித்துக் கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் மாலை வேளையில் அவர் பிரசன்னத்தில் வந்து, அவர் சமூகத்தில் வந்து, நீ கதறி கொண்டிருக்கிற, உன் உள்ளத்தில் கதறி கொண்டிருக்கிற, உன் இதயத்தில் கதறி கொண்டிருக்கிற, உன் எண்ணத்தில் கதறி கொண்டிருக்கிற உன்னுடைய அங்கலாய்ப்புகளை, உன் வேதனைகளை அவர் ஒரு நாளும் மறப்பதில்லையே. கதறல்கள் கேட்டிடுவார், பதறாமல் அணைத்திடும். அவரை உன்னை மறப்பதற்கு அநீதி உள்ள தேவன் அல்ல. அவர் உன்னை மறப்பதற்கு அநீதி உள்ள தேவன் அல்ல. அவர் நியாயக்கேடு உள்ள தேவன் அல்ல. அவர் மனம் மாற மாந்தர் அல்ல. உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவதே இல்லை. உன் கதறல்களை கேட்கிறார். அன்னாளின் கதறல் நிந்தவள் இதயத்தை பிளந்தது. அவள் கதறி கதறி தேவனுடைய சமூகத்தில் அழுது கொண்டிருந்தாள். அந்த கதறலை கேட்ட தேவன், அவளுக்கு நன்மை கொடுத்த தேவன், அவளை சமாதானத்தோடு அனுப்பின தேவன், அவள் சத்துருக்களுக்கு முன்பாக அவள் தலையை உயர்த்தி அவளை கனப்படுத்தின தேவன். அதே தேவன் இன்றும் மாறாதவராய், குணமாக்கும் அன்புடையவராய், குணமாக்கும் அன்பை உண்மையில் ஊற்றிக் கொண்டிருக்கிறவராய் இருக்கு. உன் கதறலை கேட்கிறவர். உன் ஜபங்களுக்கு நிச்சயம் பதில் உண்டு. உன் நம்பிக்கை வீண் போவதில்லை. அவர் உன்னை கைவிடுவதில்லை. உன் இதயத்தில் இருந்து புலம்பிக் கொண்டதை, உன் இதயத்தில் அங்கலாய்த்ததை தேவன் அறிந்தவராய் இருக்கிறார். உன் அங்கலாய்ப்பை கவனித்தவர், உன் கதறலை கவனித்தவர், உன் வேதனையை கவனித்தவர், உன் மன நொந்ததை கவனித்தவர், உள்ளம் உடைந்ததை கவனித்தவர். உன் கூடாரத்தை திரும்ப கட்டுவார். உன் கூடாரத்தை திரும்ப கட்டுவா. உன் வாழ்வை திரும்ப கட்டுவா. முடிந்து போகவில்லை, முடிந்து போகவில்லை. நீ திரும்ப எழும்புவாய், நீ திரும்ப எழும்புவாய். நீ முடிந்து போகவில்லை. It is not the end for you. இது உன் முடிவல்ல. நீ எழும்ப போகிறாய். திரும்ப உன தேவன் கட்ட போகிறார். தேவன் எல்லாவற்றையும் மாட்ட போகிறார். சகல நன்மைகளையும் உனக்கு கொடுக்க போகிறார். ஓ, நீ தனித்தவன் அல்ல, நீ தனித்தவன் அல்ல. அவருடைய தயவுள்ள கரம் உண்மையில் உண்டு. அவருடைய ஆணிகள் கடாவப்பட்ட கரம் உண்மையில் உண்டு. இன்றைக்கு அவர் ஒரு விசேஷித்த காரியத்தை உனக்காய் செய்கிறாரே. நீ நம்புவாயானால், நீ நம்புவாயானால் அவருடைய மகிமை உண்மையில் வந்து கொண்டிருக்கிறதை நீ காண்பாய். அவருடைய மகிமை உண்மையில் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறதை காண்பாய். உன்னுடைய ஜபங்களுக்கு நிச்சயம் பதில் உண்டு. உன் கண்ணீருக்கு நிச்சயம் பதில் உண்டு. உன் அங்கலாய்ப்புக்கு நிச்சயம் பதில் உண்டு. Yes. Rashanda Rava Ladu Rava Shagananda Mala Riba Naka Rava Malaha Nagadaduro Riti Rava கதறல்கள் கேட்டிடுவா, பதறாமல் அணைத்திடுவா. கதறல்கள், உன் கதறல்களை தேவன் கவனத்தில் வைத்திருக்கிறாரே, அவர் கணக்கில் வைத்திருக்கிறாரே. அந்த கணக்கு நிச்சயம் தீர்க்கப்படுமே. அந்த கணக்கு உனக்கு தீர்க்கப்படுமே. அவர் உன் அங்கலாய்ப்புக்கான பதிலை கொடுப்பாரே. மனம் நொந்தவருக்கு ஆறுதல் செய்வாரே. மனம் உடைந்தவரை குணமாக்குவாரே. நோயினால் நொந்தவரை தாயன்பால் அணைப்பவரே. நோயினால் நொந்தவரை தாயன்பால் அணைப்பவரே. பரிகாரி நான். அவர்தான் உன் பரிகாரி, வேறொரு பரிகாரி அல்ல. மனிதன் பரிகாரியாய் மாற முடியாது. கடவுள் மனிதனானார், அவரே உன் பரிகாரி.
மனிதன் பரிகாரியாய் மாற முடியாது. எந்த மனிதனும் உனக்கு பரிகாரமும் அல்ல. தெய்வம் மனிதனாய் மாறினார், கடவுள் மனிதனாய் மாறினார். அவர் மட்டுமே உனக்கு பரிகாரி. அந்த பரிகாரி பட்சமாய் உன்னை தாங்குவார், பட்சமாய் உன்னை நேசிப்பார், பட்சமாய் உன்னை விடுவிப்பார், பட்சமாய் உன் நடுவில் இருப்பார், பட்சமாய் உன் அருகில் இருப்பார். உன் சீர்கேடுகள் குணமாகும், விழுந்த உன் கூடாரம் எழுப்பப்படும், விழுந்த உன் வாழ்க்கையை கட்டுவார். உன் முடிவல்ல, இது துவக்கமாய் மாறும். எது முடிவென்று நினைத்தாயோ அந்த முடிவே உனக்கு மாறுதலாய் மாறக்கூடியதாய் தேவன் மாற்றி அமைக்க சக்தி உள்ளவராய் இருக்கிறார். இந்த மாலை வேளையில் உன் கதறலை கேட்கிறவர் உன் பரிகாரியாய் இறங்கி வந்திருக்கிறார். உன்னுடைய வாழ்க்கையில், உன் குடும்பத்தில், உன் பந்தங்களில், உன் உறவுகளில், உன் இரத்த சம்பந்தங்களில் எவர் மயங்கி கிடக்கிறாரோ, எவர் சீர்கட்டு கிடக்கிறாரோ, எவர் பின்னிட்டு கிடக்கிறாரோ அவர்களை தம் ஆவியை அனுப்பி தம் அன்பை ஊற்றி அவர்களையும் கட்டி எழுப்ப உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அவர் உண்மை உள்ளவா, அவர் வாக்களித்தவர் உண்மை உள்ளவா. உன் இருதயம் கலங்க வேண்டாம், உன் இருதயம் திகைக்க வேண்டாம். அவர் சர்வ வல்லமை உள்ள தெய்வம். ஷதா ரதா ரபா ரபா ஷதா ரகபா. பரிகாரி நானே என்பார், பட்சமத்தாங்கிடுவார். மாயையில் மயங்கினோரை தயை தந்து மாற்றுவாரே. மாயையில் மயங்கினோரை தயை தந்து மாற்றுவாரே. மாயையில் மயங்கினோரை, மாயையில் மயங்கினோரை தயை தந்து. இன்னும் குடிப்பழக்கத்தில் அடிமைப்பட்டு கிடக்கிற உன் கணவனோ அல்லது உன்னுடைய பிள்ளைகளோ உன் சகோதரனோ யார் இந்த குடி பழக்கத்துக்கு அல்லது உலகத்தின் சிற்றின்பங்களுக்கு கொடுத்து தங்கள் வாழ்க்கையை கெடுத்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்காய் பரிதவித்துக் கொண்டிருக்கிறாய். அவர்கள் வாழ்க்கை மாற வேண்டும் என்று கண்ணீரோடு நிற்கிறாயோ? ஓ சிற்றின்ப மயக்கத்தினால், உலக மயக்கத்தினால் சீர்கட்டு போய் இருக்கிற உன் குடும்பமா, உன் சகோதரனா, உன்னுடைய சகோதரியா, உன் பிள்ளைகளா, உன் கணவனா, உன் மனைவியா, யாரா இருந்தாலும் சீர்கேட்டை குணமாக்குகிற கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறதை நீ மறக்க வேண்டாம். அவர்தான் பரிகாரி. அவர் குணமாக்கும் அன்பு நதி போல் பாய்கிறது. அவர் குணமாக்கும் அன்பு நதி போல் பாய்கிறது. அவை எல்லா பாவ மயக்கத்திலிருந்தோ சீர்கட்ட நிலையிலிருந்தோ அவர்களை விடுதலை செய்கிறது. ஓ கர்த்தரை நீ நம்புவாயா? மாயையில் மயங்கினோரை தயை தந்து மாற்றுவாரே. தூயா ஈந்திடுவார், தூய்மையாய் மாற்றிடுவார். தூயாவி ஈந்திடுவார், தூய்மையாய் மாற்றிடுவார். தூயாவி ஈந்திடுவார், தூயாவி ஈந்திடுவார், தூய்மையாய் மாற்றிடுவார். அருள்நாத நாமம ஓ ஹல்லேலூயா. ஒரு மனமாய் உருகி தொழுகின்ற நேரமெல்லாம் எழுந்திடுவார் நடுவில். நாம் தொழுகின்ற நேரமெல்லாம் எழுந்திடுவார் நடுவில். நாம் தொழுகின்ற நேரமெல்லாம் எழுந்திடுவார் நடுவில். எங்கள் அன்பு தகப்பனே, இதே நேரம் வரையில்
உம்முடைய அன்பை பாடி உங்க நாமத்தை மகிமைப்படுத்த செய்தீர். உம்முடைய மகிமையான பிரசன்னம் எங்கள் நடுவில் தங்கியிருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய குணமாக்கும் அன்பின் நதி போல் பாய்ந்து கொண்டிருக்கிறதுக்காய் தொடர்ந்து உம்முடைய அன்பை நாங்கள் இன்னும் ருசிக்க, உம்முடைய வார்த்தைகளை தியானிக்க உம்முடைய ஆவியானவர் வழி நடத்துவாரா. எல்லா இருளின் தடைகள் உடைந்தது. கர்த்தருடைய ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கு. உடைய பிரசன்னம் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். நாள் 40. கடவுளின் அன்பு, the love of God, குணமாக்கும் அன்பு, ஹீலிங் லவ் என்கிற தலைப்பில் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஓசியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன். I will heal your backslidings, or I will heal your corruptible life. உங்கள் சீர்கேடுகளை குணமாக்குவேன். சீர்கேடு எதனால் வருகிறது என்றால், கர்த்தருடைய வழியை விட்டு விலகி, கர்த்தருடைய பாதையை விட்டு விலகி அவருக்கு விரோதமான பாதையில் செல்வதே சீர்கேடு. கர்த்தருடைய பாதையை விட்டு விலகி, ஆண்டவருடைய பாதையை விட்டு விலகி மனம் போன போக்கில் செல்வதும், மனம் விரும்புகிறதை செய்வதும். கர்த்தருடைய பாதை என்றால் என்ன? தேவன் நியமித்த பாதை. அதாவது பிரமாணங்களின்படி, சத்தியத்தின்படி இப்படித்தான் வாழ வேண்டும் என்று பிரமாணங்களை தேவன் செய்திருக்கிறார். அந்த பிரமாணத்தின்படி வாழாமல் அதை விட்டு விலகி மனம் விரும்புகிறபடி போவது வாழ்க்கையை சீர்கெடுக்கும். சீர், டிசிப்ளின், பர்ஃபெக்ட். அந்த பர்ஃபெக்டை விட்டு, டிசிப்ளினை விட்டு வெளியேறினா சீர்கேடு. நோவாவின் நாட்களில் கர்த்தர் பூமியை பார்த்தாராம். அவர் பூமியை பார்த்தபோது ஜனங்களெல்லாம் தங்கள் வழிகளை கெடுத்து கொண்டிருந்தார்கள். பூமி சீர்கெட்டு போய் கிடந்ததாம். ஒட்டுமொத்த உலகமும் துன்மார்க்கமான பாதையை தெரிந்தெடுத்து போனார்கள். ஒரே ஒருவன், நோவா என்ற மனிதன் மாத்திரம் கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தார். இன்னைக்கு நாம் காரணம் காட்டுவதெல்லாம், கெட்டு போய்விட்டோம் என்றால் காரணம் காட்டுவது சகத்தோழனை, நண்பரை, குடும்பத்தாரை, சகோதரனை, சகோதரியை, யாரையோ ஒருவரை காரணம் காட்டுவது, அவரால் இவரால். ஆனால் நோவா நாட்களில் இப்படி கைகளில் எழுதி கொடுக்கப்பட்ட பிரமாண புத்தகம் கிடையாது. மனசாட்சியின் காலம். இன்றைக்கு நம் கைகளில் கொடுக்கப்பட்ட இந்த வேத புத்தகத்தை போல, சட்ட புத்தகத்தை போல, நல்வொழுக்க நெறிகளின் புத்தகத்தை போல எந்த புத்தகமும் கிடையாது. எதுவுமே உரைக்கப்படவில்லை. அதுக்கு பேர் மனசாட்சியின் காலம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட காலத்தில் தன்னை சுற்றியிருந்த எல்லா ஜனங்களும் தவறான பாதையில் போகும்போது, எல்லாரும் போகிறார்கள் நானும் போகட்டுமே என்று போகாமல், எல்லாரும் அதை செய்கிறார்கள் நானும் அப்படியே செய்கிறேன் என்று செய்யாமல், தனி ஒருவனாய் கடவுளின் வார்த்தைகளின்படி நடக்கிறான். தனி ஒருவனாய் கடவுள் விரும்புகிறதை செய்கிறான். ஆகவே தான் அவனையும் அவன் குடும்பத்தை மாத்திரம் தேவன் காப்பாற்றினான். இந்த உலகம் அனைத்தும் ஜலத்தினால் அழிக்கப்பட்ட போது அவன் மாத்திரம். காரணம் என்ன? அவன் தன் வாழ்க்கையை சீர்கெடுக்கவில்லை. The entire world was corrupted. முற்றிலும் அது சீர்கெட்டு போனது. கர்த்தர் பார்த்து மனிதனை உண்டாக்கினதுக்காக. பிறகு ஆண்டவர்
ஜனக்கூட்டத்தில் ஒரு கூட்டத்தை தனக்கென்று தெரிந்தார். உலகத்தில் பல ஆயிரம் கோடி மக்கள் இருந்தாலும் ஒரு கூட்டத்தை தனக்காக தெரிந்தார். அந்த ஒரு கூட்டத்தில் தான் நீங்களும் நானும் இருக்கிறோம். அப்படி அவருடைய கூட்டத்தில் இருக்கிற நாம் மீண்டும் நம்மை சீர்கெடுத்துக் கொள்வதை தேவன் விரும்பவில்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் அதைத்தான் செய்தார்கள். ஆகவே தீர்க்கதரிசி மூலமாய் அவர் சொல்லுகிறார், உங்கள் சீர்கேடுகளை நான் குணமாக்குகிறேன், மறுபடியும் உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, ஆமோஸ் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் ஒரு கூட்டம், தேவன் தெரிந்தெடுத்த ஒரு விசேஷித்த கூட்டம் சீர்கெட்டு போனது. வேதம் சொல்லுகிறது, அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல் அதை ஸ்தாபிப்பேன், இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். தாவீது யாரு? அவருடைய இருதயத்துக்கே ஏற்றும். ஆனா அவனுக்கு பிறகு அந்த ஜனக்கூட்டம் என்ன பண்ணிருச்சுன்னா சீர்கெட்டு போய்விட்டு. அவனுக்கு பிறகு அந்த ஜனம் சீர்கெட்டு போய்விட்டு. தாவீதோ தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன். He is a beloved to the heart of God. அவனுக்கு பின்னாடி வந்த சந்ததி கொஞ்சம் கொஞ்சமாய் பிரமாணத்தை விட்டு, விதிகளை விட்டு, கற்பனைகளை விட்டு, சத்தியத்தை விட்டு அப்படியே விலகி 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 சீர்கட்டே போனார்கள், முற்றிலும் கெட்டு போனார்கள். ஆதலால் தேவனுடைய கோபம் அவர்கள் மேல் பற்றி எரிய ஆரம்பித்தார். கடவுளுடைய கோபம் தாவீதுடைய ஜனத்தின் மேல, அந்த சந்ததிகளின் மேல, அந்த வம்சத்தின் மேல அவர் கடுமையாய் அவர்களை தண்டிக்க ஆரம்பித்தார். சத்ருவின் கைகளிலே ஒப்படைத்தார். காரணம் சீர்கேடு. அந்த சீர்கேட்டை அவர்கள் செய்ததினால். ஆனாலும் இரக்கமுள்ள தேவன் ஆமோஸ் தீர்க்கதரிசியின் வழியாய் சொல்லுகிறார். ஆமோஸ் தீர்க்கதரிசியின் வழியாக அங்கே மறுபடியும் ஒரு வாக்குறுதியை கொடுக்கிறார். தாவீதின் கூடாரம் விழுந்து விட்டது. அவன் கூடாரம் விழுந்து விட்டது. என் தாசனாகிய தாவீது எனக்கு பிரியமுள்ளவன். அவனுடைய கூடாரம் விழுந்து விட்டது. அவன் சந்ததி சீர்கட்டு விட்டது. அவன் சந்ததி விழுந்து போனது. ஆங்கில வாக்கியத்தில் இப்படி சொல்லுகிறது, in that day I will raise up the tabernacle of David that is fallen. விழுந்து போன அந்த கூடாரம், சீர்கட்டு போன அந்த கூடார், பாழாய் போன அந்த கூடார், நிர்மூலமாய் போன அந்த கூடார், உடைந்து போன அந்த கூடாரம். God says, I will raise up the house of David. I will raise up the house of David. அவர் சொல்றாரு, நான் திரும்ப எடுத்து கட்டுவேன். அதாவது உன்னை குணமாக்குவேன். சீர்கெட்ட தாவீதின் சந்ததியே, விழுந்து போன தாவீதின் சந்ததியே, விழுந்து போன யோதா கோத்திரமே, விழுந்து போன இஸ்ரவேல் கோத்திரமே, I will rise up you again. நான் மீண்டும் உன்னை எழுப்புவேன். நான் உன்னை குணமாக்குவேன். Why? Because of my love. என் அன்பின் நிமித்தமாய் உன்னோடு நான் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன். உன்மேல் என் வாக்கை வைத்திருக்கிறேன். உன்மேல் என் வார்த்தையை நான் சொல்லியிருக்கிறேன். I have a covenant with you. உன்னோடு நான் உடன்படிக்கை செய்திருக்கிறேன். ஆதலால் அந்த அன்பின் நிமித்தமாய், அந்த உடன்படிக்கை நிமித்தமாய், உடன்படிக்கை உடைத்து தூக்கி போட்டு போறதுக்கு ஆண்டவருக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? உடன்படிக்கை முறிச்சு தூக்கி போட்டு போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஆனா ஆண்டவர் அதை செய்யல. அன்பே உருவானவர், அன்பே உருவானவராயிருந்தார். ஆகவே அந்த உடன்படிக்கை நினைவு கூறுகிறார். பிகாஸ் ஆஃப் லவ், அன்பின் நிமித்தமாய். அதான் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப கட்டுவேன்னு சொன்னார். தாவீதினுடைய வாழ்நாள் முழுவதும் ஒரு இமி அளவும் ஆண்டவர் விட்டு விலகலை, கர்த்தர் விட்டு விலகவே இல்லை. இட்ஸ் எவ்ரிடே அவன் சொல்றான், நாள் முழுவதும் என் நாவு அவர் நீதியை பாடும். நாள் முழுவதும் என் நாவு அவர் நீதியை பாடும். நம்மெல்லாம் நாள் முழுவதும் அவருடைய நீதியை பாட முடியுமா? ஆலயத்தில் இருக்கும்போது பாடுவோம். ஆலயம் முடிஞ்சு போன பிறகு நம்முடைய சொந்த வேலைகளில் நம்ம மும்முரமாயிடுவோம். ஆனால் தாவீது சொல்றாரு, நாள் முழுவதும் he is a king.
இஸ் a king of ஜூதா. அவன் யூதாயவனுடைய ஒரு அரசன், இஸ்ரவேலினுடைய ஒரு அரசன். அவனுக்கு எத்தனை பணிகள் உண்டு, போர்கள் உண்டு, யுத்தங்கள் உண்டு. பட் see the statement of David, throughout the day I will sing the righteous of the Lord. அந்த நாள் முழுவதும் நான் கர்த்தருடைய நீதியை பாடுவேன், ஆண்டவரின் நீதியை நான் பாடுவேன் என்று சொல்லுகிறார். எனக்கு அன்பான கர்த்தருடைய அப்படிப்பட்ட ஒரு தெய்வ மனிதன். அந்தி சந்தி மத்தியான வேளைகளில் நாம் தியானித்து கர்த்தரிடத்துல சேர்ந்து கொள்ளுகிற ஒரு தெய்வ மனிதன், எப்போதும் ஆண்டவரை சார்ந்து கொள்ளுகிற தெய்வம். ஆனா அவன் காலத்துக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாய் அவனுடைய ஜனக்கூட்டம், அவன் சந்ததி கர்த்தருடைய பிரமாணங்களை மறந்தவர்களாய் இந்த உலகத்தின் சிற்றின்பங்களுக்கு தங்களை அர்ப்பணித்தார்கள். எகிப்திய நன்மைகளுக்கு தங்களை அர்ப்பணித்தார்கள். பாபிலோனிய நன்மைகளுக்கு தங்களை அர்ப்பணித்தார்கள். பாபிலோனின் கவர்ச்சி அவர்களை இழுத்தது. மோவாபிய இச்சை அவர்களை இழுத்தது. கானானிய இச்சை அவர்களை இழுத்தது. அந்த கானானின் கிரியைகளும், மோவாபிய கிரியைகளும், அம்மோனிய கிரியைகளும், எகிப்தின் கிரியைகளும், பாபிலோனிய கிரியைகளும் இஸ்ராயேல் ஜனங்களின் இதயத்தை கொஞ்சம் கொஞ்சமாய் இழுத்து கொண்டது. பிறகு அவர்கள் முற்றிலும் தேவனை மறந்தார்கள், முற்றிலும் தேவனை விட்டு விலகினார்கள். வாழ்க்கை சீர்கட்டு போனது. எந்த ராஜ்யத்தின் பொருட்கள், வழிபாடுகள், சமய காரியங்கள் அவர்கள் இதயத்தை கவர்ந்ததோ, இச்சிக்கப்பட்டதோ, அதே ராஜ்யத்தை அவர்களுக்கு எதிராய் சத்துருவாய் தேவன் மாற்றினார். அந்த ராஜ்யத்துக்கே அடிமைகளாய் போகும்படி தேவன் செய்தார். பிரியமானவர், தேவனுடைய இதயத்துக்கு பிரியமானவருடைய சந்ததியின் நிலை அதை தான் அங்க சொல்றார். விழுந்து போன தாவீதின் கூடாரம், the fallen house of David. விழுந்து போன சம்பவங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதா? நீ விழுந்து போன நிலையில் இன்றைக்கு இருக்கிறாயா? அல்லது உன் குடும்பத்தில் இரத்த உறவுகளில் எவரேனும் அப்படி விழுந்து கிடக்கிறார்களா? ஆண்டவரை விட்டு தூரமாய் இருக்கிறார்களா? கர்த்தரை விட்டு விலகி காணப்படுகிறார்களா? ஆண்டவரின் ரட்சிப்பின் அனுபவத்தை மறந்தவர்களாய் சிற்றின்ப மோகத்தில், பாவ லௌகிகத்தில் மயங்கி திரிகிறார்களா? ஆண்டவர் அவர்களை குணப்படுத்த விரும்பினார். எலியா வந்து அவைகளை எல்லாம் சீர்படுத்துவான் என்று அவனை குறித்த ஒரு தீர்க்க தரிசனம் உரைக்கப்படுகிறது. எலியா வந்து இவர்களை எல்லாம் சீர்படுத்துவான், சீர்படுத்தினான். அந்த எலியா, பழைய ஏற்பாட்டில் ஒரு எலியா இஸ்ராயேல் ஜனங்களை சீர்படுத்தினான். புதிய ஏற்பாட்டிலே எலியா என்று அழைக்கப்படுகிற யோவான் ஸ்நானகன் இஸ்ரவேலை சீர்படுத்தும் வேலையில் இருந்தான். விழுந்து போன தாவீதின் கூடாரங்கள் எடுத்து கட்டப்படும்படி, சீர்கேடுகள் குணமாக்கப்படும்படியாய். பிரியமானவரே, கலாத்தியரின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 1 வசனம் சொல்லுகிறது, ரெஸ்டோர் த ஃபாலன் மேன், விழுந்தவனை சீர்படுத்து. விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை கர்த்தர் சீர்படுத்துவாரானால் விழுந்து போனவர்களை நீயும் சீர்படுத்து. எவர் ஒருவர் விழுந்தவர்களோ, விழுந்தவர்களை புறம் தள்ளாதே, விழுந்தவனை எப்படி ஆகிலும் தூக்கி நிறுத்தும்படி பார். வேதம் சொல்லுகிறது, கலாத்தியர் 6:1, சகோதரரே, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடு அப்படிப்பட்டவனை சீர் பொருந்த பண்ணுங்கள், சீர் பொருந்த பண்ணுங்கள். என் அன்பு தேவப்பிள்ளை, the man who has fallen, அப்படிப்பட்டவர்களை ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள், விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து கட்டுவேன். பாகால்களை தேடி, அந்நிய தெய்வங்களை தெரிந்து கொண்டு கர்த்தரை மறுதலித்த அந்த யூதேயா ஜனங்களை, இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் திரும்ப எடுத்தார். I will raise up the house of
David, which has been fallen. எது விழுந்ததோ அந்த விழுந்த கூடாரத்தை நான் திரும்ப எடுத்து கட்டுகிறேன். நம்மை சீர்படுத்துகிற தேவன், நம்மை சீராக்குகிற தேவன். எபேசியர் 4:12 சொல்லுகிறது, பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும் பொருட்டு. சீர் பொருந்துதல் என்பது விழுந்தவர்களுக்கு மாத்திரம் அல்ல, கர்த்தருடைய பரிசுத்தவான்களுக்கும் உண்டாயிருக்கிறது. சீர் பொருந்துதல் என்பது விழுந்து போனவர்களுக்கு மாத்திரம் இல்லாமல் கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் இன்னும் பரிசுத்தம் அடைவதற்கு சீர் பொருந்துதல் அவசியமாயிருக்கு. சில எட்ஜஸ் சரியில்லாம இருக்கும், அந்த கார்னர் சரியில்லாம இருக்கும், அதை சரிப்படுத்தணும். பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும் பொருட்டு. நம்முடைய வாழ்க்கையில் சில பல எட்ஜஸ் சரியில்லாமல் இருக்கும். கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கில் சில பில்லர்ஸ் பார்ப்பீங்கன்னா, அந்த பில்லர்ஸில் அந்த கார்னர் அதை கரெக்டாக வச்சு அந்த ஷார்ப் எட்ஜுக்கு கொண்டு வருவாங்க. அதை இப்படி கரெக்டாக கொண்டு வரணும். அதில் கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணுவாங்க. அது கோணலாக போகக்கூடாது, நேராக இருக்கணும், சரியாக. அந்த பில்லரில் அந்த கார்னர் கண்ணாருன்னு சொல்லுவாங்கள்ல, அதை ஃபுல் லென்த் அப்படியே கோணலாக இல்லாமல் நேராக வரணும். எ குட் மேசான், ஒரு நல்ல மேஸ்திரி அதை கரெக்டாக கொண்டு வருவான். ஸோ he will take some time. பரிசுத்தவான்களும் சீர்பொருந்த வேண்டும் என்று சொல்லுகிறார். சில பல இடங்களில் நம்ம எட்ஜஸ் சரி இருக்காம போகலாம், நமக்கு தெரியாது, ஆவியானவருக்கு தெரியும். அவர் தீர்க்கதரிசிகள் மூலமாய் ஆராதனை வேலைகளில், செய்தியின் வேலைகளில் நம்மோடு இடைப்படுகிறவராயும் நம்மை சீர்பொருந்த பண்ணுகிறவராயிருப்பார். பிரியமானவரே, அப்ப வேதம் சொல்லுகிறது, ரெஸ்டோர் த ஃபாலன் மேன், விழுந்தவனை சீர்படுத்து. விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை தேவன் சீர்படுத்துகிறார். அன்பு தேவ பிள்ளையே, சீர்கேட்டிலிருந்து திரும்பிய ஒரு மனிதனை குறித்து நாம் இப்பொழுது பார்க்கிறோம். சீர்கேட்டிலிருந்து திரும்பிய ஒரு மனிதன் லூக்கா சுவிசேஷத்தில் 15ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. லூக்கா 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்திகளை அழித்து போட்டான். அவன் வாழ்க்கை கெட்டு போனது. அந்த இளைய மகனுடைய வாழ்க்கை முற்றிலும் அழிந்து போனது. அவன் தூர தேசத்துக்கு புறப்பட்டு போனான். தகப்பனோடு இருக்க வேண்டியவன், தகப்பனோடு கூட வாழ வேண்டியவன். He left the father and went long away. வேதம் சொல்லுகிறது, அவன் தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி. வேதம் சொல்லுகிறது, அவன் துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணினான். மோசமான ஒரு வாழ்க்கை வாழ்கிறான். ஏன்னா கர்த்தரை விட்டு விலகிட்டான், போதனையை விட்டு விலகிட்டான். நான் சொன்ன ஆரம்பத்திலேயே, கர்த்தருடைய வழியை விட்டு விலகி போறதுதான் சீர்கேடு. கர்த்தருடைய வழி, அவருடைய வார்த்தை, அவருடைய பாதை, இதை விட்டு விலகி போனாலே அது சீர்கெட்ட வாழ்க்கைன்னு அர்த்தம். அப்ப இந்த இளைய மகன் தன் தகப்பனை விட்டு பிரிந்து தூர தேசத்துக்கு போய் எப்படி வாழ்ந்தான்னா துன்மார்க்கமாய். அப்படின்னா மனம் போன போக்கில் எப்படி வேணா வாழ்றேன், என்னை கேட்க யாரும் உண்டு. அவனுக்கு என்ன விருப்பமோ அதெல்லாம் செய்தான். அந்த வார்த்தையை நல்லா கவனிங்க. துன்மார்க்கமாய் வாழ்ந்தான், அதாவது பாவகரமாய் வாழ்ந்தான். இஷ்டம் போல குடிக்கணுமா குடிச்சான், வேசித்தனம் பண்ணணுமா வேசித்தனம் பண்ணான். யாரும் இல்லை கேட்க. எல்லாம் அவன் வயசுள்ள நண்பர்கள், எல்லாம் அவன் வயசுள்ள நண்பர்கள். குடிக்கணுமா குடுறா, மாப்பிள்ளை குடி, மச்சான் குடி, நண்பா குடி நண்பா, எல்லாம் அவனுடைய சகாக்கள். விபச்சாரம் பண்ணினான், வேசித்தனம் பண்ணினான், தீமை செய்தான், துன்மார்க்கமாய்வான். வாழ்க்கை சீர்கெட்டு போனது. சீர்கெட்ட அந்த வாழ்க்கை எல்லாத்தையும் அழித்து விட்டான். வசனம் எப்படி முடிகிறது? தன் ஆஸ்தியை அழித்து விட்டான். துன்மார்க்கமாய் வாழ்ந்தான்,
ஆஸ்தியை அழித்து விட்டான். பஞ்சம் ஏற்பட்டது. இந்த சூழ்நிலையில் நாட்டில் ஒரு பஞ்சம் ஏற்பட்டு ஒருவேளை உணவு கூட அவனுக்கு கிடைக்க வாய்ப்பில்லாமல் போச்சு. ஒருவேளை உணவு கிடைக்கல அவனுக்கு. பன்றிகளின் பண்ணைகளுக்கு வேலைக்கு போகிறான். கொடூர பசி. அந்த உணவையாவது சாப்பிடலாம் என்று அவன் முயற்சிக்கும் போது பிடிபட்டு விடுகிறான். பண்ணையிலிருந்து தூக்கி வீசப்படுகிறான். அலங்கோலமாய் நிற்கிறான். லிசன், அவன் சீர்கெட்ட வாழ்க்கையை தேவன் எப்படி குணமாக்கினார் பாருங்க. கர்த்தர் எப்படி குணமாக்கினார் பாருங்க. நேற்று நம்ம பார்த்த அந்த எரேமியாவில், நீ எந்த மட்டும் அலைந்து திரிவாய், என்னிடம் திரும்பு, turn unto me, return unto me. சீர்கேடு குணமாவதற்கு நாம் திரும்ப வேண்டும். தாவீதின் கூடாரம் விழுந்ததை நான் குணப்படுத்துவேன் சொன்னாரே, அந்த ஜனம், அந்த இனம் கர்த்தரிடத்தில் திரும்ப வேண்டும். பாபிலோனிய சிறையிலிருந்து கர்த்தரிடத்தில் முறையிடுகிறார்கள். எங்கள் தகப்பனே, நாங்களும் எங்கள் முற்பிதாக்களும் கலகம் பண்ணினோம், எங்கள் பாவங்களை எல்லாம் மன்னியும், எங்களை மறுபடியும் தூக்கி எடும் என்று சிறையிலிருந்து கதறினார்கள், திரும்பினார்கள். இங்கே இந்த இளைய மகனை குறித்து பார்க்கின்ற போது வேதம் சொல்லுகிறது, 17ஆம் வசனம், புத்தி தெளிந்த போது, அவன் புத்தி தெளிந்த போது. ஆங்கிலத்தில் when he came to himself, அவன் புத்தி தெளிந்தது. புத்தி தெளியாம ஓடிக்கொண்டிருந்தான். சுய ஞானம், சுய அறிவு, சுய நீதி, சுய பக்தி, இதெல்லாம் புத்தியை தெளிய பண்ணாது, புத்தியை குழப்பிடும். சுய ஞானம், சுய நீதி, சுய பக்தி, சுய பெருமை, மேட்டிமை, இதெல்லாம் என்ன பண்ணுனா நம்முடைய புத்தியை குழப்பி போட்டுரும். புத்தி குழம்பிடுச்சுன்னா புத்தி தெளிவாக இருந்தால் தான் நீ தெளிவாக போக முடியும். புத்தி குழம்பிடுச்சுன்னா எங்கெங்கேயோ புத்தி சுவாதீனம் இல்லாதவர்களை நீங்கள் ரோட்டில் பார்த்திருப்பீர்கள். மென்டலி ரிட்டர்டு, புத்தி சுவாதனம் இல்லாதவங்க, சைக்காட்ரிக் பிரச்சனை அகப்பட்டவங்க, அவங்க ரோட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. மென்டல் டிசார்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க, இங்கிட்ட அங்கிட்ட அலைஞ்சிட்டு இருப்பாங்க. இப்படியே அவங்களே பேசின்னு போவாங்க. அப்புறம் அங்கேருந்து அப்படியே போவாங்க. தண்ணி குடிக்கணும்னு நினச்சா எங்கேயாவது ஒரு கால்வாயில் சாக்கடை தண்ணி போச்சுன்னா டக்குன்னு மொண்டு குடிச்சிருவான். ஏன்னா அவனுக்கு என்ன இல்லை. எப்போ அது கிளியர் ஆகுதோ அப்போ தான் அவன் சீர்கேடு குணமாகும். புத்தி தெளியணும். இங்கே புத்தி தெரியுது இவனுக்கு. அவன் புத்தி தெளிந்த போது, when he came to himself, புத்தி தெளிந்த போது, நல்லா கவனிங்க, எரேமியா 3:22 மறக்காதீங்க. நேற்று அதை வாசித்தோம். எரேமியா 3:22, கர்த்தரிடத்தில் திரும்பு, என்னிடத்தில் திரும்பு என்று சொன்னார். இப்போ 20ஆம் வசனம் சொல்லுகிறது இங்க லூக்கா 15:20, புத்தி தெளிஞ்சிருச்சு. தெளிந்தவுடன் எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போது அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி கெட்டு போனான்ல, சீர்கெட்டு போனான்ல. கடவுளுடைய அன்பு அவன் சீர்கேட்டை குணமாக்குகிறான். அவன் திரும்பி வரான். திரும்பி மட்டும் வரல, திருந்தி வரான். புரிஞ்சுக்கிட்டீங்களா? எத்தனை பேருக்கு புரியுது? திரும்பி வர்றது பெருசு இல்லை, நீ திருந்தி வரணும். நீ திரும்பி வந்தா உன் சீர்கேடு குணமாகும். நீ திரும்பி மட்டும் வந்து திருந்தாம இருந்தனா உன் சீர்கேடு மிக மோசமாய் போகும். அவன் திரும்பி வரான். எப்படி வந்தானா? திருந்தி வந்தான், புத்தி தெளிந்து வந்தான், தான் செய்ததெல்லாம் தவறு என்பதை உணர்ந்து வந்தான். தகப்பன் பார்த்தார், மனதுருகினார், கட்டி அணைத்தார், முத்தமிட்டார். அவன் சீர்கேடு மாறியது. தகப்பன் அவனை எப்படி மாத்துறார் பாருங்க. அலங்கோலமா இருந்தான், பசியோடு இருந்தான், துன்மார்க்கமாய் வாழ்ந்தான், தூக்கி எரியப்பட்டு அவனை எரிஞ்சிட்டாங்க, நிர்கதியாய் நிற்கிறான், ஆதரவு இல்லை, சீர்கட்டு போனவனாய், அழிந்து போனவனாய்,
கூடாரம் விழுந்து போனவனா, இனி ஒரு விமோச்சனம் இல்லை, அவனே ஒத்துக்கிறான். இனி உங்கள் பையன் சொல்ல எனக்கு அருகதை இல்லை. ஒரு வேலைக்காரனா உங்கள் வீட்டில் மூலையில் ஒரு இடம் கொடுங்க. நிறைய வேலைக்காரன் வச்சுருக்கீங்களாப்பா, இந்த வீட்டில் ஒரு வேலைக்காரனா என்ன ஏற்றுக்கிட்டேன். ஏன்னா உங்கள் மகன் இனிமேலாம் எனக்கு தகுதி இல்லை. ஐ டோன்ட் டிசர்வ் டு பி அ சன் ஃபார் யூ. உங்கள் மகன் சொல்கிறதுக்கெல்லாம் எனக்கு அருகதை கிடையாது. ஒரு ஓரமாக நான் ஒரு வேலைக்காரனாக இருக்கிறப்பா நான். ஆனால் அப்பாவுடைய அந்த குணம், அன்பு, குணமாக்கும் அந்த அன்பு அவனை கட்டி அணைத்து முத்தமிட்டு, வேதம் சொல்லுகிறது 22ஆம் வசனத்தில், அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சையும் போடுங்கள். உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வாங்க. அவன் சீர்கேட்டை குணமாக்கினான். திரும்ப அவன் கூடாரம் கட்டப்பட்டது. விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை தேவன் மறுபடியும் கட்டினார். விழுந்து போன இளைய குமாரனுடைய அந்த கூடாரத்தை மீண்டும் தகப்பன் கட்டினார். அவனுடைய சீர்கேட்டை தேவன் குணமாக்கினார். காரணம் என்ன? ஜஸ்ட் ஒன் ரீசன். he repented, he returned. அவன் திருந்தினான், அவன் திரும்பினான். ஒரே விஷயம்தான். he repented, he returned. அவன் திருந்தினான், அவன் திரும்பி வந்தான், குணமாக்கினான். குணமாக்க முடியாத காரியங்கள் ஒன்றுமில்லை. உன்னுடைய வாழ்க்கை விழுந்து போய் கிடக்குதா? உன் வாழ்க்கை வீழ்ச்சி அடைந்து கிடக்குதா? ஒன்றுமில்லாமல் கிடக்கிறதா? என் அன்பு தேவ பிள்ளையே, இந்த 40வது நாள்ல கர்த்தர் உனக்கு வாக்களிக்கிறார். ரிப்பன் அண்ட் ரிட்டன். திருந்து என்னிடம் திரும்பு, நான் உன்னை குணமாக்குகிறேன். இந்த 40வது நாள் கர்த்தருடைய வார்த்தையை அலட்சியம் பண்ணாதே. உங்க குடும்பத்தில் அல்லது உன்னுடைய வாழ்க்கையில் நீ இன்னும் கர்த்தரை விட்டு தூரமா இருந்தா, ஏதாவது ஒரு பாவத்தில் அடிமையா இருந்தா, சிற்றின்பங்களில், லௌகிகங்களில், ஏதோ ஒரு பலவீனத்தில் நீ அடிமையா இருந்தா, இன்னைக்கே கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுத்து புத்தி தெளிந்தவனாய், திருந்தினவனாய் கர்த்தரிடத்தில் திரும்பிட்டா உன் சீர்கேட்டை தேவன் குணமாக்கும். விழுந்து போன உன் வீட்டை, உன் குடும்பத்தை, உன் வாழ்க்கையை மறுபடியும் தேவன் கட்டி எழுப்புவார். சாதி ஜனங்களுக்கு முன்பாக மறுபடியும் உன் தலை உயர்த்தப்படும். அத்தனை வேலைக்காரர்களுக்கு முன்பாடி, சகோதரர்களுக்கு முன்பாடி, ஜனங்களுக்கு முன்பாக அந்த இளைஞனை உயர்ந்த வஸ்திரம் கொடுத்து, பாதரட்சை கொடுத்து, மோதிரம் கொடுத்து, விருந்து உண்டாக்கி அவன் தலையை மறுபடியும் கனப்படுத்தின தந்தையின் அன்பு, தந்தையின் அன்பு. God is going to rise the fallen house of David. தாவீதின் விழுந்த கூடாரத்தை எடுத்த தேவன் உன் விழுந்த கூடாரத்தையும் எடுக்கிறார். இந்த நம்பிக்கையோடு கடந்து போக போகிறோம். இந்த நம்பிக்கையோடு புறப்படுவோம். உன் இதயத்தின் வேதனை, பாரம் அத்தனையும் அவர் அறிந்திருக்கிறார். உன் உள்ளத்தின் அனைத்து பாரங்களையும் தேவன் அறிந்திருக்கிறார். உன் அங்கலாய்ப்பை அறிந்திருக்கிறார். உன் தனிமையை தேவன் அறிந்திருக்கிறார். உன் கூக்குரலை தேவன் அறிந்திருக்கிறார். இந்த 40வது நாள் உன் மனதில் பதித்துக்கொள். உன்னை தேவன் திரும்ப எடுத்து கட்டுகிறார். உன்னை மீண்டும் தேவன் எடுத்து கட்டுகிறார். உன்னை மீண்டும் தேவன் உருவாக்குகிறார். உன் சீர்கேடுகள் குணமாக்கப்பட்டது. விழுந்த உன் கூடாரம் தூக்கி நிறுத்தப்படுகிறது. அருள்நாதர் அதை செய்து முடிப்பார். சமாதானத்தோடு புறப்படும். கிருபை உங்களோடு இருக்கட்டும். இந்த 40வது மாலை வேளையில் உங்கள் குடும்பங்களை, உங்களை, உங்கள் வாழ்க்கையை தேவன் குணமாக்குகிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Thank you Lord Jesus. அருள்நாத நாமமதில் ஒரு மனமாய் உருகி தொழுகின்ற நேரமெல்லாம் எழுந்திடுவார் நடுவில். நாம் தொழுகின்ற நேரமெல்லாம் எழுந்திடுவார் நடுவில். இதயம் நொறுங்கினோரின் ஆதரவும்
அவரே. இதயம் நொறுங்கினோரில் ஆதரவும் அவரே. கதறல்கள் கேட்டிடுவார், பதறாமல் அணைத்திடுவார். கதறல்கள் கேட்டிடுவார், பதறாமல் அணைத்திடுவார். அருள்நாத நாமமதில் ஒரு மனமாய் உருகி தொழுகின்ற நேரமெல்லாம் எழுந்திடுவார் நடுவில். நாம் தொழுகின்ற நேரமெல்லாம் எழுந்திடுவார் நடுவில். எங்கள் அன்பு தகப்பனே, உம்முடைய நல்ல வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். சீர்கேடுகளை குணமாக்குகிறவர். விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை எடுப்பித்து கட்டுவேன். I will rise up the fallen house of the David என்று சொல்லி விழுந்து போன எங்கள் கூடாரங்களை எடுத்து கட்டுவதாய் நீ திரும்பினால், திருந்தினால் நான் உன்னை குணமாக்கி உன் தலையை உயர்த்தி உன்னை மறுபடியும் வாழ வைப்பேன். உன் சீர்கேடுகளை நான் குணமாக்குவேன். உயர் வஸ்திரங்களை தரிப்பித்து அதிகாரத்தையும் வல்லமை வரங்களையும் உனக்கு தந்து நீதியின் பாதையில் உன்னை நடத்துவேன் என்று வாக்குரைத்த தெய்வமே, இந்த நல் வார்த்தைகளுக்காய் நன்றி. மனம் நொந்து வந்த ஒவ்வொருவருக்கும் புறப்பட்டு வந்த தேவ வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். எந்த குடும்பங்களில் மாயையில் மயங்கி இருளுக்குள் சிக்கியிருக்கிறார்களோ கர்த்தர் அந்த சீர்கேட்டை குணமாக்குகிறீர். அந்த சீர்கேட்டிலிருந்து நீர் அவர்களை விடுவிக்கிறீர். உம்முடைய அன்பு, உம்முடைய தயை அவர்களை மாற்றுகிறதுக்காய் ஸ்தோத்திரம். 40 நாளும் தெய்வத்தின் சன்னிதானத்தில் இடைவிடாமல் வந்த உம் ஜனங்களை ஒரு விசை உம் சமூகத்தில் நான் நினைப்பூட்டுகிறேன். ஒரு நாளும் விட்டு விடாமல் 40 நாளும் தேடி தேடி தெய்வத்தின் சமூகத்தில் ஓடி வந்த உம் பிள்ளைகளை ஒப்படைக்கிறேன். எத்தனையோ சூழ்நிலைகள், எதிரான சூழ்நிலைகள், பலவித சோதனைகள், ஆனாலும் அவைகளை பொருட்படுத்தாமல் அவைகளையும் பலத்தால் மேற்கொண்டு தெய்வத்தின் சன்னிதானத்தில் காத்திருந்த ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் ஒரு விசேஷ நன்மை இறங்கட்டும். ஒரு விசேஷித்த நன்மை இந்த 40வது நாளில் இறங்குவதாக. தங்களால் இயன்ற வரைக்கும், தங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம், தங்களுக்கு சமயம் கிடைக்கும் போதெல்லாம் ஆண்டவரின் சன்னிதானத்தில் தேடி வந்த ஜனங்கள், தங்கள் இருதயத்தை ஊற்றி ஜெபித்த ஜனங்கள், ஆண்டவரே அவர்கள் கதறலெல்லாம் நீர் கேட்டீரப்பா. ஒவ்வொரு நாளும் தங்கள் மனதில் கதறினதை உம் கண்கள் கண்டது, உம் செவிகள் கேட்டது, உம் கணக்கில் வைக்கப்பட்டிருக்கிறது. இன்று அதற்கான பதிலை நீர் தருகிறீர். அவர்களை நீர் குணமாக்குகிறீர். இருதயத்தை குணமாக்குகிறீர். குடும்பத்தை குணமாக்குகிறீர். சீர்கேடுகளை குணமாக்குகிறீர். விழுந்து போன கூடாரத்தை எடுப்பித்து கட்டுகிறீர். வியாதியினால் மனம் நொந்தவர்கள் அனைவருக்கும் தெய்வீக சுகத்தை கொடுக்கிறீர். பிசாசின் வல்லமையினால் அகப்பட்டவர்களுக்கு தெய்வீக சுகத்தை கொடுக்கிறீர். இந்த 40 நாளும் எங்களுக்கு எந்த தகுதியும் இல்லப்பா, ஆனா கர்த்தர் எங்களை விசாரித்தே நீர் எங்கள் மேல் நினைவாயிருந்தீர். இந்த ஆராதனையில் கலந்து கொண்டு வர முடியாத காலங்களில் யூடியூப் வழியாய் பார்த்தோம். ஆண்டவரே, எத்தனையோ ஜனங்கள் அதை பார்த்திருக்கிறார்கள். அத்தனை பேரும் ஆசீர்வதிக்கப்படட்டும். அத்தனை பேர் மேலும் கர்த்தருடைய குணமாக்கும் அன்பு இறங்குவதாக. கூடாரத்தை கட்டி எழுப்புவீராக. அவருடைய இருதயங்களை குணமாக்குவீராக. வாழ்க்கையை குணமாக்குவீராக. அவருடைய குடும்பங்களை எடுத்து கட்டுவீராக. நீ செய்ததுக்காய் நன்றி. தொடர்ந்து
இன்னும் சில நாட்கள் மாலையில் நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். நீர் எங்களை தொடர்ச்சியாய் வழி நடத்தும். பரிசுத்த ஆவியானவர் நடத்தும்படி வேண்டுகிறோம். சங்கீதம் 91 படியாய் உம்முடைய சட்டைகளுக்குள்ளும் ஜனங்களை மறைத்துக் கொள்ளும். இரவின் பயங்கரம் இருளின் கொள்ளை நோய்களுக்கு விலக்கி காத்துக்கொள்ளும். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தோடு அவர்கள் இங்கிருந்து புறப்படட்டும். அவருடைய ஆன்மா விழித்துமோடு உறவாடட்டும். தேவ தரிசனங்களை கட்டளையிடும். காலையில் சுகமே கண் விழித்தும்மை மகிமைப்படுத்த உதவி செய்யும். நன்மையும் கிருபையும் தொடரட்டும். உம் ஜனங்களுக்கு எதிரடையாய் நிற்கிற தட்டைகளை உடைத்ததுக்காய் நன்றி. பிறந்திருக்கிற இந்த புதிய வாரம் 2ஆம் நாளிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் நீரே நடத்தும். தேவை அனைத்தையும் சந்தியும். மீண்டும் நாங்கள் சந்திக்கும் போது சுக செய்தியோடு சந்திக்க செய்யும். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவா. அவருடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வால வயது போல் ஆகிறது. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபை, பிதாவாகிய அன்பு, பரிசுத்தாவினுடைய ஐக்கியம் நம் யாவரோடும் அனைத்து பரிசுத்தவான்களோடும் இங்கே வந்திருக்கிறவர்கள் இதை கண்டு கொண்டிருக்கிற அத்தனை பேரோடும் இருந்து பாதுகாத்து பராமரித்து வழி நடத்தி வருவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஷலோம் அலேகம். சமாதான வாழ்த்துக்களை தெரிவித்துக் God bless you.